Good morning, students. Today we discuss the topic the world between two world wars. In the previous lesson, we learnt about outbreak of First World War and its aftermath. The First World War has come to an end by the year 1918. The Second World War started in 1939. So, in between 1918 to 1939, what happened around the world? There were many changes occurred in Europe as well as in Asia. The World War scattered the global capitalist system based on European imperialism. The first World War வந்து யூரோப்பியன் இம்பீரியலிசம், அதாவது ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை அடித்தளமாக கொண்ட குளோபல் கேபிட்டலிஸ்ட் மெத்தட், அதாவது உலக முதலாளித்துவ முறையை வந்து தகர்த்தது. The European powers were gravely weakened by the war, financially and politically. The trade and financial imbalances left by the war and the harsh peace that followed created instabilities throughout the 1920s. இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார்னால் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் முழுவதும் பொலிட்டிக்கலாகவும் ஃபினான்சியலாகவும், அதாவது அரசியல் ரீதியாகவும் நிதி சார்ந்த வகையிலும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இந்த வார்னால் ஏற்பட்ட வர்த்தகம் மற்றும் நிதி சார்ந்த சமனற்ற நிலை, அதாவது வர்த்தகத்துக்கு தேவையான நிதி இல்லை அவங்ககிட்ட, இந்த மாதிரி சமனற்ற நிலையும் அதன் காரணமாக வந்து ஒரு மகிழ்வற்ற அமைதி, ஒரு சந்தோஷமாக அவங்களால இருக்க முடியல, பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாத நிலைமை இருந்துச்சு. இது வந்து இதனால் வந்து 1920s ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, உறுதியற்ற தன்மை உருவாச்சு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் முழுவதும். ஆன்டி கலோனியல் fascism emerged in Italy and Germany. The conflict between the workers and the ruling classes that controlled the government became intense. As a result of this, fascism emerged in Italy and Germany. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய வர்க்கம், அதாவது தொழிலாளர்களுக்கும் அரசை கட்டுப்படுத்தக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைஞ்சிச்சு. இதன் காரணமாக இத்தாலியிலையும் ஜெர்மனிலையும் வந்து ஃபாசிஸ்ட் பார்ட்டி எழுச்சி பெற்றது. Anti-colonial movements in Asia, decolonization process in Asia. Anti-colonial struggles got intensified as the colonial powers were weakened by the war. The Soviet Union's role in extending solidarity to the struggling nationalist movement also went a long way in accelerating the process of decolonization in Asia. அதாவது இந்த வார்னால் பார்த்திங்கன்னா காலனி ஆதிக்க சக்திகள், அதாவது காலனிஸ் ஏற்படுத்தினவங்க, அவங்களுடைய பவர் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வலிமை குறைஞ்சிருச்சு. அதனால அந்த காலனிஸ்லாம் வந்து அவங்களுடைய மதர் கண்ட்ரியை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டக்காரங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா சோவியத் ரஷ்யா. அதனால் பார்த்திங்கன்னா நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஏசியாவில் வந்து காலனியாலிசம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு, டீகாலனைசேஷன் ஏற்பட்டுருச்சு. It was the high noon of imperialism in Africa during the interwar period. In contrast, the independence to the Latin American countries had occurred even before the first half of the 19th century, but they had to soon confront their protector turned exploiter, the USA. ஆனால் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காலையும் லாட்டின் அமெரிக்காலையும் வந்து சூழ்நிலை வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. இந்த 2 வார்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா இம்பீரியாலிசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த 2 வார்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து ஏகாதிபத்தியம் அதிக ஹை லெவலில் இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து 19th century ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு ப்ரொடக்டரேட்டாக யார் இருந்தாங்கன்னா அமெரிக்கா இருந்துச்சு. அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருந்த நாடு நாளடைவில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸை சுரண்ட ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா. அதனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, லாட்டின் அமெரிக்கா வந்து அமெரிக்காவோட மோத வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. In this unit, the social and political development in the world war after the First World War. அதாவது இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு ஏற்பட்ட சமூக அரசியல் வளர்ச்சிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Now we are going to discuss about the Great Economic Depression.
டெவலப்மெண்ட்ஸ் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், அதாவது முதல் உலக போர் பின்னால் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குகள் என்னென்னு பார்ப்போம். When the war came to an end, the industries that grow to meet wartime requirements had to be abandoned or modified. Huge stocks had to be disposed of, and large numbers of workers had to be shaken. The bred dissatisfaction among the working classes. அதான் பார்த்தீங்கன்னா இந்த போர்னால் வந்து இந்த வார் முடிஞ்ச பிறகு அது வாரில் வந்து நிறைய செலவுகள் ஏற்பட்டுச்சு. அந்த போர் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இப்போ வளர்ச்சி அடைஞ்சு வந்த சில தொழில்களை வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த தொழில்களை வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இல்லாட்டி அந்த தொழில்களை வேறு மாதிரி மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை உருவாகுச்சு. இந்த சமயத்தில் பெருமளவில் அதிக அளவில் வந்து இவங்ககிட்ட ஸ்டாக் இருந்துச்சு. அந்த பொருள்களை என்ன செய்யணும், மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கணும். அதிக அளவில் இந்த லேபர்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பணி நீக்கம். ஏன்னா வந்து இப்போ தொழில்கள்லாம் முடங்கிருச்சு, அதனால் அதிகமாக லேபர்ஸ் தேவைப்படலை. இந்த லேபர்ஸ் எல்லாம் வந்து குறைக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து அந்த ஒர்க்கிங் கிளாஸ், அதாவது லேபர்ஸ்கிட்ட வந்து இப்போ அதாவது ஒரு மன நிறைவின்மை, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஏற்படுத்துச்சு. இந்த நியூ வேவ் ஆஃப் எக்கனாமிக். நெக்ஸ்ட் we are going to talk about withdrawal of American capital. At the end of the World War First, America was financially in a sound position. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட முடிவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்படி இருந்துச்சுன்னா அதிகமான நிதி நிலை இருந்துச்சு அமெரிக்கா கிட்ட. The capital outflow also found outlet in new investments, but these investments yielded profit only after a period. In the meantime, a slump in the US economy forced the government to impose restrictions on the export of capital. This resulted in a steep decline in the volume and value of exports all over the world. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து அதிகமாக அமெரிக்கா வந்து நிதிநிலையில் வந்து வலுவான நாடாக இருந்தனால உலகத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய நாடாக இருந்துச்சு. மற்ற எல்லா உலக நாடுகள் எல்லாமே இவங்கள்ட்ட கடனாளி நாடுகளாக இருந்தாங்க. முக்கியமாக வந்து அமெரிக்காவோட கேபிட்டல் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக கடன் கொடுக்கறத வந்து இவங்க என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி இவங்களோட கேபிட்டல் வந்து வெளிநாடுகளுக்கு வேறு நாடுகளுக்கு அவங்களுடைய மூலதனம் போகிறதுனால இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறையா இதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த முதலீடுகள்லாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் லாபத்தை தரும். இந்த சமயத்தில் வந்து அமெரிக்காவில் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஸ்லம், அதாவது எக்கனாமிக் டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு. ஒரு மந்தம் ஏற்பட்டதுனால அதோட கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க, அதை தடை பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து இவங்களுடைய கேபிட்டல் வந்து வேறு நாடுகளுக்கு போகாதனால வேர்ல்டு கண்ட்ரிஸ் முழுவதுமே வந்து ஏற்றுமதியிலையும் சரி அதோட மதிப்புலேயும் சரி பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. Next we are going to talk about stock market crash in the US. The first huge crash occurred on 24th October 1929. This discouraged investors and consumers to such an extent that more and more people began to sell their shares and dispose of their stocks, but there were no buyers. This was followed by the failure of American banks. The American financiers were forced to recall their own fund invested abroad. The stoppage of loans to Germany by America led to the failure of two large German banks. The Bank of England also found itself in bankruptcy. The share market crash ஃபஸ்ட்டு எப்போ யூஎஸில் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1929 அக்டோபர் 24th. அப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அந்த பங்குகளோட அந்த ஷேர்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே குறைஞ்சிருச்சு. இதனால் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களும் சரி அது வாடிக்கையாளர்களும் சரி என்ன பண்ணாங்கன்னா நம்பிக்கை இழந்துட்டாங்க, நம்மளுக்கு இனி பணம் வராது அப்படின்னு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு.
அதனால் எல்லா மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வாங்கின கடனுக்காக பங்குகளை வந்து அந்த ஷேர்ஸை வந்து விற்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், விற்றுறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு வந்து யாருமே இல்லை. ஏன்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிலமையில் இருக்காங்க. ஆனால் வாங்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த வீழ்ச்சியும் சரியா, இந்த பெரும் வீழ்ச்சியும் அதோட வந்து நம்ம வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஏற்பட்ட சரிவும் பார்த்தோம்ல. நம்ம ஏற்கனவே இப்போ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லி அதில் ஏற்பட்ட சரிவும் வந்து அமெரிக்கன் பேங்க்கோட வந்து ரொம்ப என்னது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு. அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல. இதனால் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாட்டில் வந்து அவங்க பண்ண முதலீடுகளை வந்து திரும்ப வரணும் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறத திரும்ப வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. இது ஜெர்மனிக்கு வந்து அமெரிக்கா கடன் உதவி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் என்னது நிறுத்தினாங்க. அதை நிறுத்தினால ஜெர்மனியில் வந்து இந்த 2 பேங்க்கும் என்ன ஆயிடுச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரியா, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதோட இங்கிலாந்தோடைய பேங்க்கும் திவால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், பிரேக் டவுன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டெஸ்பைட் எமர்ஜென்சி மெஷர்ஸ் such as cutbacks in expenditure and increased taxation, the situation did not improve in England. So England decided to leave the gold standard. அதாவது இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஏற்பட்டுச்சு, அவங்களுடைய கடன் சுமை நிறைய அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுடைய செலவை சுருக்கணும், வரிகளை உயர்த்தணும், இந்த மாதிரி ஒரு அவசரகால நடவடிக்கைகளாக மேற்கொண்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய நிலைமையில் வந்து எந்த முன்னேற்றமே ஏற்படலை. அதனால் இங்கிலாந்து என்ன பண்ணால், அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் முறையிலேருந்து விலக ஆரம்பித்தாங்க, கைவிட முடிவு செஞ்சாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் எ மானிட்டரி சிஸ்டம் வேர் எ கண்ட்ரிஸ் கரன்சி ஆர் பேப்பர் மணி கேரிட் எ வேல்யூ டைரக்ட்லி லிங்க்டு டு கோல்டு. Countries in the gold standard agreed to convert paper money into a fixed amount of gold. அதாவது இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா, தங்க மதிப்பீட்டு அளவு அப்படின்றது ஒரு என்னது மானிட்டரி தான், மானிட்டரி சிஸ்டம், நாணய முறை. இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய காயின்ஸோ அல்லது பேப்பர் மணியோ வந்து தங்கத்தோட நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பே பெற்றிருக்கும். அவங்க தங்கத்தோட ஒரு நேரடி தொடர்பு இருக்கும். பேப்பர் மணிக்காக இருந்தாலும் சரி, அந்த காயின்ஸ்க்காக இருந்தாலும் சரி. இதை பின்பற்றக்கூடிய நாடுகள் வந்து அந்த பேப்பர் மணியை வந்து குறிப்பிட்ட அளவு தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம். Soon, immediately a great numbers of countries left the gold standard. இங்கிலாந்து வந்து என்ன பண்ணாங்க, இங்கிலாந்து விலகினோடனே எல்லா நாடுகளுமே வந்து இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் முறையிலேருந்து விலக ஆரம்பித்தாங்க. Each nation adopted a policy of protectionism and devaluation of currency. Devaluation forced creditors to stop lending. This led to a worldwide credit contraction. அதாவது இந்த சூழலை இப்போ ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது, இதை என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதே சமயம் வந்து உள்நாடு சந்தையும் பாதுகாக்கணும். இதுக்காக ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணாங்கன்னா, பாதுகாப்பு கொள்கையை ஏற்படுத்தினாங்க. இதனால் வந்து அவங்களுடைய பணத்தின் மதிப்பை என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. பணத்தின் மதிப்பை குறைச்சனால கடன் கொடுக்குறவங்களும் கடன் கொடுக்கறதை வந்து நிறுத்திட்டாங்க. இதனால் உலக அளவில் சரி, கடன் வாங்குறதுக்கும் சரி, கடன் கொடுக்குறதுக்கும் ரொம்ப வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க. Thus, the defensive measures adopted by various nations to safeguard their economic interests led to an independent decline in world economic activity. As its effect was deep and prolonged, economists and historians call it the Great Depression. அதாவது இந்த மாதிரி வந்து தங்களுடைய பொருளாதார வளங்களை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகள் அவங்க மேற்கொண்டாங்க. இது வந்து இது மாதிரி எப்பயுமே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் செயல்பாடுகளை வந்து ரொம்ப சரிவுக்கு கொண்டு போயிடுச்சு. உலக அளவில் வந்து பொருளாதார செயல்பாடுகளை சரிவுக்கு கொண்டு போயிடுச்சு. இதனுடைய விளைவு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஆழமாக டீப்பாக இருந்தனால, ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருந்ததுனாலையும் இந்த ஹிஸ்டோரியன்ஸும் எக்கனாமிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதை வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next we are going to talk about repercussion in politics. The depression changed the political conditions in several countries. In England, the Labour Party was defeated in the general election of 1931. The USA Republican Party was rejected by the people in successive elections for about 20 years after the depression. அதாவது இந்த டிப்ரெஷனால் அரசியலில் என்னென்ன அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் வந்து பல நாடுகளோட அரசியல் நிலைமைகளை வந்து அப்படியே ஃபுல்லாக மாற்றி சேஞ்ச் பண்ணிடுச்சு. இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா 1931 அந்த ஜென்ரல் எலெக்ஷனில் லேபர் பார்ட்டி வந்து தோற்கடிக்கப்பட்டது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அதான் சொல்லிட்டு இருந்துச்சு, அந்த டிப்ரெஷனுக்கு முன்னால் உள்ள காலங்களில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. இதை இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிப்ரெஷனுக்கு பிறகு அந்த 20 இயர்ஸாக நடந்த எல்லா எலெக்ஷன்லேயுமே வந்து மக்கள் வந்து இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எக்கனாமி வாஸ் இட் டூயிங் வெரி வெல் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஆன் த வின்னிங் சைடு. வாட் எஃபெக்ட் ஹேப்பன்டு பொலிட்டிக்கலி? இட்டாலியில் பார்த்தீங்கன்னா, இட்டாலி வந்து வின்னிங் சைடில் தான் இருந்துச்சு. வாரில் வின் பண்ணாலுமே எக்கனாமி வந்து சரியாக இல்லை. ஆனாலும் பொலிட்டிக்கலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக ஒரு தலைவர் உருவானார். அவர் யார்? அவர் தான் பெனிட்டோ முசோலினி. நெக்ஸ்ட் we are going to discuss about rise of fascism and Nazism. The impact of war in Italy. The financial cost of the participation in the war was huge. Moreover, after the war, in the sharing of the spoils, Italy got less than she expected. The country suffered heavy losses in the war that was unpopular with both socialist and pro-Austrian Catholics. The nationalists were equally unhappy with the marginal gain in territory from the Treaty of Versailles. The war resulted in inflations. அதாவது போரில் இந்த வாரில் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து பணச்செலவு அதிகமாயிருச்சு இட்டாலிக்கு. அதோடு இல்லாமல் இந்த வாருக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாரில் ஏற்பட்ட அந்த ஆதாயங்களை லாபத்தில் என்ன பண்ணாங்கன்னா பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் இத்தாலி வந்து அது எதிர்பார்த்ததை காட்டிலும் ரொம்ப குறைவானதான் கிடச்சிச்சு. அதோடு இல்லாமல் அந்த சோசியலிஸ்ட்டுகளுக்கு வந்து ஆஸ்திரியாவோட ஆதரவும் கேத்தலிக்ஸோட ஆதரவும் இல்லை. இதனால் இத்தாலி வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சது இந்த வாரில். அதோட இன்னொன்று வந்து வெர்சைஸ் ட்ரீட்டி மூலமாக இத்தாலிக்கு வந்து ரொம்ப குறைவான பகுதி தான் கிடைச்சதுனால இந்த நேஷனலிஸ்ட் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த தேசியவாதிகள் வந்து ஒரு ஹாப்பியாக இல்லை, திருப்தி இல்லாமல் தான் இருந்தாங்க. இதனால் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களோட பண வீக்கம் ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து பொருட்களோட விலையும் அதிகரிச்சிருச்சு. இது பாருங்கள், பெனிட்டோ முசோலினி. Benito Mussolini was born on July 29, 1883, the son of blacksmith. Mussolini was an Italian political leader who became the fascist dictators of Italy from 1925 to 1945. Next we see about emergence of Mussolini. In the elections held November 1919, in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Bolshevism, communism in Soviet Russia, won about a third of the seats. அதாவது பார்த்தீங்கன்னா, வெர்சைல் ட்ரீட்டி பிறகு நடந்த தேர்தலில் எலெக்ஷனில் போல்சிசத்தை ஃபாலோ பண்ணுறோம். போல்சிசம்னா வந்து ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னாங்க. யாருன்னா சோசியலிஸ்ட் பார்ட்டி, இட்டாலியில் சோசியலிஸ்ட் பார்ட்டி. அவங்க 1919 நவம்பரில் நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1/3 இடத்த வந்து அவங்க கைப்பற்றினாங்க. Originally, Mussolini was a revolutionary socialist. He forced a paramilitary fascist movement. Fascism is a form of radical authoritarian ultra-nationalism characterized by dictatorial power, forcible suppression of opposition, and strong regimentation of society and of economy.
which came to prominence in early 20th century Europe. முசோலினி வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து இத்தாலி கலந்துக்கிறதுக்கு சோசியலிஸ்ட் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ சோசியலிஸ்ட்லேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கும் வன்முறையை பயன்படுத்துகிறதுக்கும் ஆதரவு கொடுத்தாரு. 1990 வந்து ஃபேசிஸ்ட் பார்ட்டி தொடங்கப்பட்ட போது முசோலினி அதில் வந்து முதல்ல அப்படியே உடனே உறுப்பினர் ஆகிட்டார். ஃபேசிஸ்ட் வந்து எதை வலியுறுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் டிசிப்ளின், அதாவது அதிகாரம், வலிமை, ஒழுக்கம், இதை முன்னிலைப்படுத்தினால இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நேஷனலிஸ்ட், எக்ஸ் சோல்ஜர்ஸ், மிடில் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கண்டன்ட் யூத், அதாவது மன நிறைவற்ற இளைஞர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், முன்னாள் இராணுவத்தினர், தேசியவாதிகள், தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருமே இந்த ஃபேசிஸ்ட்க்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. March to Rome. In October 1922, in the content of a long ministerial crisis, Mussolini organized the fascist March on Rome. Impressed by the show of force, the king invited Mussolini to form a government. The inability of the Democratic Party leaders to campaign and act with resolution facilitated Mussolini's trump. The 1922 அக்டோபரில் வந்து முசோலினி என்ன பண்ணுறாருன்னா ஒரு நீண்ட வணிவகுப்பை நடத்தி போகிறார். மார்ச் ஆன் ரோம். எங்கே போகிறார்? ரோமுக்கு போகிறார். ரோம் தான் இட்டாலியோடைய கேபிட்டல். முசோலினியோட இந்த ஃபோர்ஸஸ், அந்த படை வலிமையை பார்த்த அரசர் வந்து இவருக்கு இவ்வளோ ஆதரவாளர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அரசரே வியந்து போயிட்டார். இவர் முசோலினியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொன்னார். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அழைச்சார். முசோலினி இந்த மாதிரி வெற்றி பெறதுக்கு என்ன காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர்ஸோடைய இன்எபிலிட்டி, அதாவது ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் அவங்களால உறுதியோடு செயல்பட முடியாத தன்மை, இயலாமையும் தான் வந்து முசோலினி வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது. We are going to talk about fascist under Mussolini. In the 1924 elections, after intimation of the electors, 65% of the votes were cast for the fascist. இத்தாலியில் வந்து 1924 வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டர்ஸ், அதாவது வாக்காளர்களை வந்து பயமுறுத்துனாங்க. யாருன்னா ஃபேசிஸ்ட் பார்ட்டியினர், எங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி அச்சுறுத்தல் பண்ணாங்க. அதன் காரணமாக 65% வாக்குகள் வந்து ஃபேசிஸ்டுக்கு ஆதரவாக பதிவாயிருந்துச்சு. மெட்டியோட்டி, a socialist leader, see in the picture. இந்த பிக்சரில் இருக்கவர் தான் மெட்டியோட்டி. இவர் யாருன்னா ஒரு சோசியலிஸ்ட் லீடர் who questioned the fairness of the elections was murdered. The opposition parties boycotted the parliament in protest. Mussolini reacted by banning opposition parties and censoring the press. அதாவது இந்த சோசியலிஸ்டோட தலைவர் மேட்டியோட்டி என்ன பண்ணார்னா, இங்கே வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கலை, விதிமுறையை மீறி தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறதுனால அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு, இந்த கொலை பண்ணக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொருட்டு எதிர்க்கட்சியினர் வந்து பாராளுமன்றத்தை புறக்கணித்தாங்க. இதன் காரணமாக முசோலினி என்ன பண்ணார்னா எதிர்க்கட்சிகளெல்லாம் தடை செய்து பத்திரிகைகளெல்லாம் சென்சார் பண்ணார். அப்போசிஷன் லீடர்ஸ் வர் கில்ட் ஆர் இம்ப்ரிசன்ட். எதிர்க்கட்சி தலைவரையெல்லாம் வந்து கொண்டுட்டாங்க, சில பேரை ஜெயிலில் போட்டாங்க. அசீவிங் த டைட்டில் ஆஃப் செகண்ட் டியூஸ் மீன்ஸ் த லீடர். In 1926 he became the dictator with power to legislate. Unions and employers were organized into corporations which would settle wages and working conditions. In 1938 Parliament was abolished and was replaced by a body representing the fascist party and the corporations. The new arrangement bolstered Mussolini's dictatorial control of the economy as well as enabling him to wield enormous power as head of the administration and the armed forces. அதான் 1926 பார்த்தீங்கன்னா முசோலினி வந்து செகண்ட் டியூஸ், அதாவது இரண்டாம் டியூஸ் அப்படின்ற பட்டத்தை 1926 பார்த்தீங்கன்னா முசோலினி செகண்ட் டியூஸ், அதாவது இரண்டாம் டியூஸ் அப்படின்ற பட்டத்தோட வந்து ஆட்சி பொறுப்பேற்றார்.
ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டார். இவர் தான் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் இவர்கிட்ட இருந்துச்சு. தொழிற்சங்கங்களும் தொழிற்சாலை முதலாளிகளும் சேர்ந்து ஒரு கார்ப்பரேஷன் ஏற்படுத்தினாங்க. இந்த கார்ப்பரேஷன் தான் இப்போ தொழிலாளரோட இப்போ சம்பளம் எவ்வளவு, அவங்களோட வேலை நிலைமை என்ன அப்படின்றத வந்து முடிவு செய்யும். மீதியுள்ள மக்கள்லாம் வந்து மக்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறு சிறு கழகங்களை கார்ப்பரேஷனை உருவாக்கிட்டாங்க. இந்த கழகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பின்னால் எப்படி ஆகிட்டாங்கன்னா தேசிய கூட்டமைப்புகளாக ஆக்கிட்டாங்க. ஒரே ஒற்றுமையாக தேசிய கூட்டமைப்பாக ஆக்கிட்டாங்க. 1938 பார்லிமெண்ட்டை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபேசிஸ்ட் கட்சி மற்றும் இந்த கார்ப்பரேஷன் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஃபேசிஸ்ட் கட்சி, கார்ப்பரேஷன் இதில் மெம்பர்ஸை கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. எதுக்கு பதிலாக பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக. இந்த வேறுபாடுகள் எக்கனாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மீதான முசோலினியுடைய சர்வாதிகாரத்தை இன்னும் அதிகரிச்சிச்சு. சர்வாதிகாரத்துக்கு இது துணை நின்றுச்சு. அதோடு இல்லாமல் நிர்வாகம் மற்றும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆயுதப்படைகளின் தலைவராக இன்னும் நிறைய அதிகாரம் செலுத்துறதுக்கு முசோலினிக்கு உதவியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், முசோலினிஸ் பேக்ட் வித் போப். In 1929, Mussolini signed a treaty with the Pope. This treaty was called Lateran Treaty. In order to give respectability to the fascist party, Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. In return, the church recognized the Kingdom of Italy. அதான் இந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசோலினி என்ன பண்ணாருன்னா வேட்டிக்கன் சிட்டியை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணார். இதுவரை இட்டாலியோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ அவர் எதில் பண்ணார்னா ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரித்தார். இதனால் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஆதரவு வந்து முசோலினி கிடச்சிச்சு. இதுக்கு மேலே அந்த சர்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. The Roman Catholic faith was made the religion of Italy and a compulsory religious teachings in school was ordered. ரோமன் கத்தோலிக்க சமயத்தை வந்து இத்தாலியுடைய மதமாக அங்கீகரித்தாங்க. அது போக இத்தாலியில் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து ரிலீஜியஸ் டீச்சிங்ஸை தான் மத போதனைகள் செய்கிறதுக்கு வந்து இந்த முசோலினி வந்து ஆணையிட்டார். இதுதான் வந்து இந்த ட்ரீட்டியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இட்டாலி டியூரிங் த கிரேட் டெப்ரெஷன்ஸ். During the year of the Great Depression, the much published public works of building new bridges, roads and canals, hospitals and schools did not provide solution to the unemployment problem. அதாவது இப்போ இந்த பொருளாதார மந்தத்தின் காலத்தின் போது, டிப்ரெஷன் காலத்தின் பொழுது அதிகமாக ரொம்ப பப்ளிஷ் பண்ணாத விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை பணிகள் என்னென்னா பாலங்கள் கட்டுறது, சாலைகள் கட்டுறது, கால்வாய்கள், மருத்துவமனைகள், ஸ்கூல், இதெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைக்கு வந்து தீர்வு சொல்லலை. அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. 1935 முசோலினி இன்வேடட் எத்தியோப்பியா. திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு டைவர்ட் attention of the people away from the economic troubles. 1935 வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபுல்லாக அப்படியே சீர்குலைஞ்சிருச்சு. பிறகு முசோலினி என்ன பண்ணார்னா ஒரு பொருளாதார பேரரசை நிறுவனம் அப்படின்றக்காக எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தார். அவர் படையெடுத்து போனதுனால மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மக்களுடைய கவனம் வந்து இவர் பக்கம் திசை திரும்பிடுச்சு. முசோலினி draw attention from ruling classes elsewhere in Europe. Among them was a rising figure among nationalists and Semitic circles in Munich was Adolf Hitler. முசோலினி இந்த வெற்றியை பார்த்து ஐரோப்பாவில் நிறைய நாடுகளை சேர்ந்த ரூலிங் பீப்புள்ஸ், ஆளும் வர்க்கத்தினர் வந்து வியப்படைஞ்சாங்க. எப்படி இவர் வந்து இவ்வளோ வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வியப்பானவங்களில் வந்து அதாவது நேஷனலிஸ்ட் மத்தியிலும் மியூனிச் நகரத்தை சேர்ந்த செமிட்டிக் எதிர்ப்பு குழுவினர்களிடையும் வளர்ச்சி பெற்றுக்கிட்டு இருந்தார் அடால்ஃப் ஹிட்லர். அவரும் ஹிட்லர் முசோலினியுடைய வளர்ச்சியை கண்டு
வியப்படைஞ்சவங்களில் அடால்ஃப் ஹிட்லரும் ஒருவர். The Nazi state of Hitler. Republican government fell as the communists refused to collaborate with the Social Democrats. Thereupon, industrialists, bankers and junkers prevailed upon President von Hindenburg to designate Hitler as Chancellor in 1933. The Nazi state of Hitler, known as Third Reich, brought an end to the parliamentary democracy. அதாவது கம்யூனிஸ்டுகள் சோசியல் டெமோக்ரஸி கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற மறுத்ததுனால ஜெர்மனியில் ரிபப்ளிக்கன் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இதன் காரணமாக பெரிய பெரிய தொழிலதிபர்களும் பேங்கர்ஸும் குடியரசுக் கட்சியினரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிட்லரை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் 1933 ஹிட்லரை சான்சலர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் வேன் ஹிடன்பர்க் அப்படின்றவர் எல்லாருமே சொல்கிறாங்க, ஹிட்லரை குடியரசுத் தலைவர் ஹிட்லர் சான்சலர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி வேன் ஹிடன்பர்க் கிட்ட சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேர்டு ரீச் அப்படின்ற குடியரசு அப்படின்ற அழைக்கப்பட்ட ஹிட்லரோட நேசிஸ் கவர்மெண்ட்டு ஆட்சிக்கு வந்துருச்சு. இது ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னால் இந்த நேசி கவர்மெண்ட் ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னால் ஜெர்மனியில் இருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்தது. பாராளுமன்ற ஜனநாயக அரசு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பார்ட்டி அபாலிஷ் ஆயிடுச்சு. ஹிட்லருடைய நேசி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துருச்சு. Next, we move on to German swastik flag. Hitler replaced the flag of Weimar Republic by the swastika banners of National Socialism. Germany was converted into a highly centralized state. All political parties except the Nazi party was declared illegal. The army of brown shirt and jackbooted stormtroops was expanded. அதாவது ஹிட்லர் வெய்மர் குடியரசுடைய அவர் பதவிக்கு வந்தோன்னே என்ன பண்ணார்னா, வெய்மர் குடியரசு கொடியை அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட நேஷனல் சோசியலிஸ்ட் கட்சியோட கொடியை அறிமுகம் செய்கிறாரு. ஜெர்மனி ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு, மாற்றிட்டாங்க. நேசிஸ் பார்ட்டியை தவிர எல்லா கட்சிகளையுமே சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ப்ரௌன் ஷர்ட் அதாவது பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்களும் முழங்காலுக்கு மேலே காலணிகள் அணிந்த செருப்பு அதாவது ஷூ முழங்காலுக்கு மேலே ஷூ போட்ட புயல் படையினரும் தான் இதில் அவங்களோட எண்ணிக்கையை தான் அதிகப்படுத்தினாங்க. ஹிட்லர்ஸ் கவர்மெண்ட். The Hitler Youth was created and the labor front set up. Trade unions were abolished, their leaders arrested. Strikes were made illegal, wages were fixed by the government, and the labor front was used by the Nazis to control industry. Total states control was extended over the press, theatre, the cinema, radio and over education. ஹிட்லரோட இளைஞர் அணியும் தொழிலாளர்கள் அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது. தொழிற்சங்கங்கள்லாம் ஒழிச்சிட்டாங்க. அதை தலைவர்கள்லாம் கைது செஞ்சுட்டாங்க. எல்லா தொழிலாளர்களுமே ஜெர்மன் தொழிலாளர் அப்படின்ற அமைப்பில் சேர்றதுக்காக அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க. ஸ்ட்ரைக்ஸு வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தங்கள் சட்டத்துக்கு புறமானதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். யாரும் வேலை நிறுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. தொழிலாளர்களுடைய சேலரியை கவர்மெண்ட்டு தான் நிர்ணயம் பண்ணாங்க. இந்த லேபர்ஸ் அமைப்பு யூனியன் பார்த்திங்கன்னா அந்த நேசிஸ்கள் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அதை இந்த லேபர்ஸ் யூனியனை நேசிஸ் பார்ட்டி தான் என்ன பண்ணாங்க, கட்டுப்படுத்தினாங்க. அவங்க கையில் வச்சுருந்தாங்க. அந்த லேபர்ஸ் பார்ட்டி மூலமாக இவங்க நேசிஸ் பார்ட்டி தொழிற்சாலையை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க. லேபர்ஸ் யூனியனை பயன்படுத்திட்டாங்க. பத்திரிகைகள், தேட்டர், அதே மாதிரி ரேடியோ, எஜுகேஷன் இது எல்லாமே அரசோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. நாசி ப்ரபகண்டா. The Nazi party propaganda was led by Joseph Goebbels, who manipulated public opinion through planned propaganda. He once said, "Any lie frequently repeated will ultimately gain belief.
The Gestapo or secret state police was formed and run by Himmler. அதாவது அந்த நாசிக் கட்சியினர் பார்த்திங்கன்னா நாசிக் பார்ட்டிக்காரங்க வந்து அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கு யார் தலைமையேற்றார்னா ஜோசப் கோபல்ஸ் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு பிளான் பண்ணார், அதெல்லாம் ப்ரீச் பண்ணுறதுக்கு, அந்த அந்த பார்ட்டியோட கருத்துக்களை ப்ரீச் பண்ணுறதுக்கு, பரப்புறதுக்கு வந்து இவர் என்ன பண்ணார்னா நல்லா பிளான் பண்ணி அந்த பரப்புரைகள் மூலம் வந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை வந்து எப்படி மாற்றினார்னா நாசிஸ் பார்ட்டிக்கு ஆதரவாக மாற்றினார். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு முறை சொல்கிறாருனா எந்த பொய்யுமே திரும்ப திரும்ப சொன்னோம்னா கடைசியில் என்ன ஆயிரும், உண்மையாயிரும் அப்படின்னு சொல்கிறார். கெஸ்டபோ என்ற ரகசிய காவல் படை, ஹிட்லரோட ரகசிய சீக்ரெட் போலீஸ்க்கு பேர் கெஸ்டபோ. அப்புறம் ஹிட்லருடைய அந்த மெய்காப்பாளர்கள், சரியா, அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மெய்காப்பாளர்கள். இவங்களை யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை நிர்வகித்தர் யார், இவங்களை பார்த்துக்கிட்டது யார், அந்த ரகசிய போலீஸையும் ஹிட்லருடைய மெய்காப்பாளர்களையும் யார் வழிநடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரிச் ஹிம்லர் அப்படிங்கிறவர் தான் வந்து வழி நடத்தினார். ரெப்ரசன் அகெயின்ஸ்ட் ஜூஸ், அதாவது நாசிச கட்சியுடைய யூத கொள்கை. Along with the repressive measures, Hitler's government followed a policy of repressing Jewish people. The Jews were removed from government positions, excluded from the universities and deprived of citizenship. அதாவது ஹிட்லருடைய அரசு ஒடுக்குமுறை நடவடிக்கைகள் வந்து ஹிட்லருடைய கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அடக்குமுறையை ஃபாலோ பண்ணார், சர்வாதிகாரியாக செயல்பட்டார். அந்த அவருடைய ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றியதோடு ஜூஸ், அதாவது யூத இன மக்களுக்கு எதிராக ஜூஸ் ரொம்ப அவங்கள அவங்கள வந்து ரொம்ப கொடுங்கோல அடக்குமுறை கொள்கையும் பின்பற்றினாங்க. ஏன்னா இவருடைய ஹிட்லரோட கவர்மெண்ட்டு யூதர்களை அடக்கிறதுல தான் முக்கிய நோக்கமாக இருந்தாங்க. இந்த யூதர்கள் வந்து கவர்மெண்ட் பணியிலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ எந்த யூனிவர்சிட்டிலையுமே அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல, படிக்கிறதுக்கு வசதியும் செஞ்சு கொடுக்கல, அவங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது, சிட்டிசன்ஷிப்பை என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. Jews as forced labor. Jewish business were closed down and their establishment were attacked. After the outbreak of World War II, concentration camps, barracks surrounded by electrified fences and watch towns were built where Jews were interred and used as forced labor. அதாவது யூதர்களுடைய பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அவருடைய நிறுவனங்கள் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு, அதாவது அந்த ஆரம்பித்த உடனே, அதாவது மின் கம்பி வேலிகள், அவங்களுடைய இது எப்படி இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லும் அந்த கம்பியில் ஃபுல்லும் எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருந்தாங்க. கண்காணிப்பு கோபுரங்களுடன் கூடிய சித்திரவதை முகாம்கள், ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க. அதில் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு, அந்த சவரில் ஃபுல்லும் சுற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பி போட்டு அதில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க, தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி. அந்த 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 கேம்ப் அமைச்சிருந்தாங்க. அதில் வந்து யூதர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேம்புக்குள்ளே வந்து அவங்கள சிறை வச்சுருந்தாங்க, ஜெயிலில் மாதிரி அடைச்சி போட்டிருந்தாங்க. அவங்க தப்பிச்சு போகாத அளவுக்கு தான் இந்த மின் கம்பி வச்சுருந்தாங்க. அதாவது அவங்க வந்து உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அளவை காட்டிலும் அவங்களுக்கு குறைவான, அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு உயிர் வாழ முடியுமோ அந்தளவுக்கு குறைவான உணவு தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதோடு இல்லாமல் அவங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினாங்க, ஃபோர்ஸ்டு லேபர். Later they went turned into extermination camp where industrial means of murdered such as gas chambers were used to kill them. It is estimated that about 6 million Jews in Europe were killed in what the Nazis termed the final solution.
இவங்களை கட்டாயமாக உழைக்க வச்சாங்கள. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்கள ஃபுல்லாக அழிக்கிறதுக்கான அழிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்கள ஃபுல்லாக அழிக்கணுன்றக்காக அவங்கள அந்த கேம்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ணாங்கன்னா தொழிற்சாலை சார்ந்த முறையில், அதாவது விஷவாயு அறையில் வந்து கொல்லப்பட்டாங்க. நெக்ஸ்ட் we are going to discuss about anti-colonial movements and decolonization processes in Asia. In this content we discuss about colonization, anti-colonialism in Indochina, decolonization in India. First one, decolonization. Decolonization is a process through which colonial powers transferred institutional and legal control over their colonies to the indigenous nationalist governments. அதாவது டீகாலனைசேஷன்னா காலனி ஆதிக்கம் நீக்கம் அப்படின்னு பேர். காலனி நீக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த காலனி ஆதிக்க சக்திகள் எல்லாம், இந்த கலோனியல் பவர்ஸ் எல்லாம் வந்து காலனிகள் மீது கொண்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை அதோட தேசிய அரசிடமே ஒப்படைக்கிறது. அதாவது இந்த காலனி ஆதிக்க பவர் எல்லாமே வந்து காலனிகள் மீது கொண்டுள்ள நிறுவனம் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை, அவங்களோட கட்டுப்பாடுகளை சொந்த தேசிய அரசிடமே வழங்குறதுக்கு பேர் தான் என்னது, காலனி ஆதிக்கம், டீகாலனைசேஷன் அப்படின்னு பேர். இந்த டீகாலனைசேஷன்னா காலனிய நீக்கம் அப்படின்னு பேர். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலோனியல் பவர்ஸ், காலனி ஆதிக்க சக்திகள் வந்து இந்த காலனிஸ் மீது கொண்டுள்ள நிறுவனம் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை சொந்த தேசிய அரசுகளிடமே வழங்குறது. இதுக்கு பேர் தான் டீகாலனைசேஷன் அப்படின்னு பேர். அவங்க வந்து காலனிகள் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடுகளை வந்து அவங்களோட தேசிய அரசுகள்கிட்டவே கொடுத்துட்டு வர்றது. அடுத்து பாருங்க, ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா, ரைஸ் ஆஃப் ஆன்டி காலனியாலிசம்ஸ். இண்டோ சைனா அப்படின்ற பார்த்திங்கன்னா டுடேஸ் கம்போடியா, லாவோஸ் அண்ட் வியட்நாம். பாருங்கள், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், இது மூன்று சேர்ந்த பகுதி தான் வந்து இண்டோ சைனான்ற பகுதி. had shown its discontent right from the beginning of the French occupations, while the Indo-Chinese resisted the imposition of French language and culture. They learned from them the ideas of revolution. அதாவது 1887 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து இந்தோ சைனா பகுதியை கேப்சர் பண்ணாங்க. இந்தோ சைனான்றது இப்போ உள்ள கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் சேர்ந்த பகுதி. இப்போ இந்தோ சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா தன்னோட எதிர்ப்பை காமிச்சிட்டு வந்தாங்க. ஃப்ரான்ஸ் வந்து இவங்களை வந்து கைப்பற்றினதை அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதோடு இல்லாமல் ஃப்ரெஞ்சோடைய லாங்குவேஜ், இதோட பண்பாடு எல்லாம் தங்கள் மீது திணிக்கப்படுறது வந்து அவங்க எதிர்த்தாங்க. ஆனாலும் அந்த புரட்சி பற்றிய சிந்தனைகளை வந்து இவங்க யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்டருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. இண்டோ சைனீஸ். டூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் about 1 lakh Indo-Chinese fought in France and returned with first-hand knowledge of how the French had fought and suffered during the war. அதாவது ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து 1 lakh இண்டோ சைனீஸ் பீப்புள் வந்து ஃப்ரான்ஸில் சண்டை போட்டாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்படிலாம் சண்டை போட்டாங்க, அவங்கள்ட்ட எவ்வளோலாம் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத கொடுத்து நேரடியாக அனுபவபூர்வமாக அறிஞ்சிக்கிட்டாங்க. அந்த அனுபவ அறிவோடு தான் அவங்க சொந்த ஊருக்கு வந்தாங்க. Communist ideas from mainland China were also a major influence. Many became convinced that the considerable wealth of Indochina was benefiting only to colonial power. அதோடு இல்லாமல் அவங்க சைனீஸ் பகுதியிலேருந்து கம்யூனிஸ்ட் சிந்தனைகளும் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ அதிலேருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் இங்கே அதிகமான தாக்கத்தை அவங்களுடைய பவர் தான், டாமினேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு இண்டோ சைனாவில். அப்போ தான் அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படின்னா இந்தோ சைனாவுடைய கணிசமான வெல்த்து, போதுமான அளவு செல்வம் வந்து ஃபுல்லாக எங்கே தான் போச்சு, கலோனியல் பவர்ஸ்க்காக தான் போகுது அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க.
Next, guerrilla warfare. As at the turn of the 20th century, growing nationalisms led to sporadic violent outbursts. In 1916, there was a major anti-colonial revolt which was crushed brutally. There were also guerrilla activities in Donking, the place from where Ho Chi Minh was to arrive. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரியோட ஆரம்ப பகுதியில் வந்து அங்கே நேஷனலிசம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து எதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னா, சில சமயத்தில் அந்த நேஷனலிசம் சில சமயத்தில் வந்து வன்முறை சம்பவங்கள் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. இந்த நேஷனலிசம்னால பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு. 1916 பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த கலோனியலிஸுக்கு எதிர்ப்புரட்சி நடந்துச்சு. கலோனியலிஸை எதிர்த்து புரட்சி நடந்துச்சு. ஆனால் அந்த புரட்சி என்ன பண்ணிட்டாங்க, கொடுமையான முறையில் வந்து அடக்கிட்டாங்க. டோங்கிங் பகுதியில் வந்து சில கொரில்லா முறைகளும் நடைபெற்று. கொரில்லானா மறைந்திருந்து தாக்குதல், மரத்துலேருந்து அட்டாக் பண்ணுவாங்க, மறைந்திருந்து தாக்குவாங்க. இந்த மாதிரி கொரில்லா போர் நடவடிக்கைகளும் நடந்துச்சு. இந்த டோங்கிங் பகுதியில் இருந்து தான் இண்டோ சைனீஸோடைய எதிர்கால தலைவர் ஹோ சி மின் வந்து வந்தார். எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின் ஒருத்தர் வர்றாரு. The mainstream political party in Indochina was the Vietnam Nationalist Party. Formed in 1927, it was composed of wealthy and middle class sections of the population. In 1929, Vietnamese soldiers mutinied and there was a failed attempt to assassinate the French Governor General. This was followed by a large-scale peasants' revolt led by the communists. The revolt was crushed, followed by what is called White Terror. Thousands of rebels were killed. அதாவது இந்தோ சைனாவில் பார்த்திங்கன்னா இதில் அரசியல் கட்சிகளிலே வந்து முக்கியமான கட்சி எதுனா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இது எப்போ ஆரம்பித்தாங்க, 1927 ஆரம்பித்தாங்க. இதில் யார் யாரெலாம் இருந்தாங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்களும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதில் அதிகமாக இருந்தாங்க. 1929 வந்து வியட்நாம் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இராணுவ புரட்சி செஞ்சாங்க. அதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரெஞ்சோடைய கவர்னர் ஜெனரலை கொலை பண்ணுறதுக்காக நிறையா முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இதே தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளின் தலைமையில் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க, புரட்சி நடந்துச்சு. இந்த புரட்சியை என்ன பண்ணிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஒயிட் டெரர், அதாவது வெள்ளை பயங்கரவாதம் நடந்துச்சு. இதில் வந்து புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கானவர் வந்து என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்க. லீக் ஆஃப் வியட்மிங். ஆஃப்டர் த ஒயிட் டெரர், Ho Chi Minh left for Moscow and spent the 1930s in Moscow and China. When France was defeated by Germany in 1940, Ho Chi Minh and his lieutenant used this turn of event to advance the Vietnamese cause. Crossing over the border into Vietnam in January 1941, they organized the League for the Independence of Vietnam, or Viet Minh. This gave renewed emphasis to a distinct Vietnamese nationalisms. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் டெரருக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஹோ சி மின் எங்கே போகிறாருன்னா ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோவுக்கு போகிறாரு. 1930 மாஸ்கோலையும் சைனாலையும் இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்த ஒன்று வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி தோற்கடிச்சிருச்சு. ஹோ சி மின்னும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா இந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, வியட்நாமோட இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தாங்க. 1941 ஜனவரியில்
அவங்களோட பார்டரை கடந்து என்ன பண்ணாங்க, வியட்நாம் சோல்ஜர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து என்ன ஏற்படுத்தினாங்கன்னா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அதாவது விடுதலை சங்கம் அப்படின்ற ஒரு இதை, லீக் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வியட்நாம், லீக் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வியட்நாம், வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்மின் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. கோசிமின் was born in Tonkin. When Cosimin was 21, he went to Europe. After working as a cook in a London hotel, he went to Paris. In the Paris Peace Conference, he lobbied for the independence of Vietnam. His articles in newspapers and especially the pamphlet French Colonialisms on Trial made him well known as a Vietnam nationalist. அதாவது கோசிமின் அவர் என்ன பண்ணார்னா 1890 டோங்கிங்கில் பிறந்தார். அவருடைய 21 வயசில் வந்து அவர் யூரோப்புக்கு போனார். லண்டன் ஹோட்டலில் வந்து சமையல் கலைஞராக வேலை பார்த்தாரு. அது பிறகு பாரிஸ் போனார். பாரிஸில் வந்து வியட்நாம் அதாவது பீஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இவர் கலந்துக்கிட்டார். அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா வியட்நாமுடைய சுதந்திரத்துக்காக நிறைய ஆதரவுகளை திரட்டினார். அவருடைய நியூஸ்பேப்பர்ஸும் அவர் எழுதிய கட்டுரைகளும், குறிப்பாக வந்து விசாரணையில் ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கம், என்ன ஆர்டிகிள்ஸ்னால் விசாரணையில் ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கம், ஃப்ரெஞ்சு காலனியாலிசம் ஆன் ட்ரையல் அப்படின்ற ஒரு சின்ன நாளிதழ் தான், ஒரு சின்ன புக்கு தான் வந்து அவரை வந்து அவரை பற்றி நல்லா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிய காரணமாக இருந்தது அந்த புக்கு தான். அதுதான் வந்து அவருடைய வியட்நாமின் தேசியவாதி ஆக்கிருச்சு, நேஷனலிஸ்டாக ஆக்குனது அந்த புக்கு தான். 1921 கோசிமின் வந்து ஃப்ரெஞ்சோட கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குனதில் அவரும் ஒருத்தராக இருந்தார். 1925 வந்து புரட்சிகர இளைஞர் இயக்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். புரட்சிகர இளைஞர் இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார், ரெவல்யூஷனரி யூத் மூமெண்ட். 1930 வந்து இவர் விவசாயிகளின் புரட்சி, இவர் தலைமையில் வந்து விவசாயிகளின் புரட்சி நடந்துச்சு. அது ஒடுக்கப்பட்ட பிறகு ஒரு திரும்ப என்ன பண்ணார், மாஸ்கோவுக்கு போனார். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இவருக்கு ரொம்ப கைட் பண்ணது யாருன்னா மாசேத்துங். அப்புறம் இவர் இண்டோ சைனீஸ் மீது ஜப்பானியர்கள் படையெடுத்த பின்னால் இவர் என்ன பண்ணார்னா இந்தோ சைனா திரும்பி வந்தார். கம்யூனிஸ்டுகளை எல்லாம் ஒன்று திரட்டி தன்னுடைய காலனிய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார். இங்கே இந்தோ சைனாவுக்கு வந்த பிறகு சரி, அதான் இந்தோ சைனா மீது ஜப்பானியர்கள் படையெடுத்த பிறகு இவர் இந்தோ சைனா திரும்பி வந்தார். வந்து இங்கே உள்ள கம்யூனிஸ்டெல்லாம் ஒன்று திரட்டி கலோனியல் பவருக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார். அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக இவர் தான் வந்து வார் நடந்துச்சு. அதுக்கு இவர் தான் தலைமை தாங்கி ஒரு 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 சிறந்த, அதாவது இவருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அந்த வாரில். டீகாலனைசேஷன். நெக்ஸ்ட் டீகாலனைசேஷன் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து காலனி ஆதிக்க நீக்கம். டயார்கி இன் ப்ராவின்சஸ், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை. டயார்கினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து எல்லா பவரும் அவங்க கையில் தான் இருக்கும், பட் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நமக்கு வந்து எந்த பவருமே இருக்காது, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மள்கிட்ட தான் இருக்கும். The decolonization process started in India from the beginning of the 20th century with the launch of the Swadeshi movement in 1905. The outbreak of the First World War brought about rapid political and as well as the economic changes. The decolonization, அதாவது காலனி நீக்கம் அப்படின்ற முறை இந்தியா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th century ஆரம்ப காலத்தில் வந்து சுதேசி மூமெண்ட் 1905 ஆரம்பிச்சிச்சு. அந்த மூமெண்ட்டோடு சேர்ந்து தான் இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸும் இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னால் வந்து நிறையா பொலிட்டிக்கல்லையும் சரி எக்கனாமிலையும் சரி நிறையா சேஞ்சஸ் ஏற்பட்டது. In 1919
In 1919, the Government of India Act introduced diarchy that provide for elected provincial assemblies as well as for Indian ministers to hold certain portfolios under transferred subject. அதாவது 1919 வந்து இந்திய அரசு சட்டம் ஏற்படுத்தினாங்க. அதுதான் இரட்டையாட்சி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் வந்து கொடுத்தாங்க நம்மளுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்மளுடைய மாகாண சட்டசபைகள், அதாவது ப்ரொவின்சியல் அசம்பிளியில் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், அதாவது மாற்று அதிகாரங்களின் பட்டியலில் வரக்கூடிய சில துறைகளை வந்து இந்திய அமைச்சர்களே நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு சிறப்பு திட்டங்களையும் இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம சொல்லப்பட்டது. லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து தொழில் மயமாவதில் உள்ள நடவடிக்கை குறைபாடுகள். Despite the discrimination production given to certain select industries such as sugar, cement and chemicals, there was no change in the colonial economic policy. Incentives were provided for the British iron and steel industry by guaranteeing purchasing contract. But in the case of indigenous industries, support was only in the form of providing technical advice and education and the establishment of pioneer factories in new industries. இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் சில நடவடிக்கை குறைபாடுகள். சுகர், சிமெண்ட், கெமிக்கல் ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, எதிர்மறையான பாகுபாட்டு மனப்பான்மையோடு வழங்கப்பட்டதாக இருந்துச்சு. இதுதான் வந்து கலோனியல் எக்கனாமிக் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றம். பிரிட்டிஷ்காரங்களோட அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் ஆங்கிலேய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி உறுதியளித்ததன் மூலமாக அவங்களோட அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனால் வந்து உள்நாட்டு தொழிலை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகள் கொடுத்தாங்க, எஜுகேஷன் கொடுத்தாங்க. புதிய துறைகள் தொடர்பாக முன்னோடி தொழில் கூடங்களை அரசு தொடங்கும், இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து கவர்மெண்ட்டோட தலையீட்டை எதிர்த்ததுனால கூடிய விரைவில் இந்த திட்டத்தையும் கவர்மெண்ட் என்னது கைவிட்டுட்டாங்க. இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். The Great Depressions also dealt the death blow to Indian agriculture and the indigenous manufacturing sector. The value of farm produce declined by half, while the land rent to be paid by the peasants remained unchanged. In terms of prices of agricultural commodities, the obligation of the farmers to the state doubled. Farmers and Indian manufacturers therefore had to sell their gold and silver reserves to subsist. Great fall in prices prompted Indian nationalists to demand production for the internal economy. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்திய வேளாண்மையின் கீழ் பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். அதாவது இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர்லேயும் சரி, அந்த இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங்லேயும் சரி, நிறைய அப்படியே ரொம்ப 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 வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாயிருச்சு. எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட விலை வந்து ரொம்ப பாதியாக குறைஞ்சிருச்சு. ஆனால் விவசாயிகள் நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய குத்தகை தொகையில் வந்து எந்த மாற்றமே ஏற்படலை. அவங்க விளைபொருள்களோட விலையை பொறுத்த மட்டும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய பணம் வந்து 2 மடங்கு ஆயிடுச்சு. ஆனால் இந்திய விவசாயிகளும் சரி, பொருள் உற்பத்தி பண்ணுறவங்களும் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்காக அவங்கள்ட்ட இருந்த தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து விற்கக்கூடிய நிலைமை உருவாயிருச்சு. இந்த விலைவாசியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சியின் காரணமாக இந்திய நேஷனலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக அதை எப்படி பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கோரிக்கை வச்சாங்க. In 1930 saw the emergence of the Indian National Congress as a militant mass movement. The call given by the Congress for a civil disobedience movement evoked tremendous response in rural India. இந்த 1930 பாருங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றுச்சு. அதில் இருந்து மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, போராடும் குணம் கொண்டவங்களாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொருளாதாரத்துக்கு எதிராக போராடணும்னு நினச்சாங்க. அப்போ தான் வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்ஸ்
சட்டமறுப்பு இயக்கம் ஆரம்பித்தாங்க. அதில் எல்லாரையுமே சேர்றதுன்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க அழைப்பு விடுத்தாங்க. இந்த கிராமப்புற இந்தியாவில் வந்து நல்ல வரவேற்பை பெற்றது இந்த இயக்கம். Government of India Act 1935. The British had to appease the Indian nationalists and the outcome was the passage of the Government of India Act 1935. This act provided for greater power to the local governments and the introduction of direct elections. In the 1937 election, Congress won the resounding victory in most of the provinces. However, the decisions of Britain to involve India in the Second World War without consulting the popular Congress ministers forced the latter to resign from office. அதாவது பார்த்தீங்க இந்திய அரசு சட்டம் 1935 கொண்டு வந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இந்தியன் நேஷனலிஸ்ட் வந்து சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக 1935 வந்து இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி லோக்கல் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுத்தாங்க. அதோடு இல்லாமல் வந்து டைரக்ட் எலெக்ஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நேரடி தேர்தல் மூலமாக அவங்க தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஆக்டோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா நடத்தப்பட்ட தேர்தலில் வந்து 1937 வந்து பெரும்பாலான இடங்களில் ப்ராவின்சஸில் வந்து ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸ், அகில இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதிகமாக வெற்றி பெற்றாங்க. இருந்தாலுமே இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ், எலெக்டட் மினிஸ்டர்ஸ், இவங்க தான் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவங்களை ஆலோசிக்காமலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்தியர்களை வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இன்வால்வ் பண்ணனால, இவங்களை கேட்காம இன்வால்வ் பண்ணனால காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து அவங்களோட பதவி என்ன பண்ணிட்டாங்க, ராஜினாமா செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க. செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. Thank you students. We will meet on next video.